2025 மார்ச் 29 திஸ்ஸமகாராமையிலும் மார்ச் 31 புத்தளத்திலும் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க ஆற்றிய உரையில் CMEV என்ற தேர்தல் வன்முறை கண்காணிப்பு மையத்தை மேற்கோள் காட்டியுள்ளார். இதன் அடிப்படையில் ஏப்ரல் 10 கண்டியிலும், ஏப்ரல் 11 அக்கரைப்பற்றிலும் மற்றும் சம்மாந்துறையிலும், ஏப்ரல் 12 கந்தலாய் மற்றும் மட்டக்களப்பிலும், ஏப்ரல் 17 மன்னாரில் ஆற்றிய உரைகளிலும் இந்த முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த அனைத்து தேர்தல் பேரணிகளிலும் தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ளூர் சபை இல்லாவிட்டால் அத்தகைய சபைகளின் நிதி கோரிக்கைகள் தாமதமாகும் அல்லது நிறைவேற்றப்படாமல் போகும் என்று ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க கூறியிருந்தார். இந்த உரைகள் அனைத்திலும் அரசாங்கம் மற்றும் கட்சிகளின் பிரதிநிதிகளை நம்பாததால் நிதியுதவியை உறுதி செய்ய முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் உள்ளூர் அதிகார சபை தேர்தல் கட்டளை சட்டத்தின்படி கடுமையான மற்றும் தெளிவான மீறலாக இது கருதுவதாக தேர்தல் வன்முறை கண்காணிப்பு மையத்தின் தலைமை நடவடிக்கை அதிகாரி அர்ஜுன பராக்கிரம கூறியுள்ளார். ஜனாதிபதியின் இந்த கருத்துக்கள் காரணமாக தாம் இரண்டாவது முறையாகவும் முறைப்பாடு சமர்ப்பித்துள்ளதாக பராக்கிரம குறிப்பிட்டுள்ளார். இந்த மீறல்கள் சுதந்திரமான மற்றும் நியாயமான உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதை எதிர்மறையாக பாதிக்கும். எனவே தேர்தல் பிரச்சார காலங்களில் இதுபோன்ற மீறல்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க தேர்தல் ஆணையகம் தலையிட்டு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை உறுதி செய்யும் என்று தாம் நம்புவதாக அவர் கூறியுள்ளார். இதற்கிடையில் இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் ஏப்ரல் 21 அன்று நடைபெறும் தமது ஆணையகத்தின் பொதுக்கூட்டத்தில் உரிய தீர்மானம் எடுக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் வேட்புமனுக்கள் தொடர்பான சட்ட சிக்கல்கள் காரணமாக ஜனாதிபதிக்கு எதிரான இந்த முறைப்பாடுகளை ஜனாதிபதியின் செயலகத்துக்கு அனுப்புவதில், குறிப்பிட்ட முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்வதிலும் தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.